வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருந்தீங்கன்னா, நல்லா இருக்கிறேன் நவீன் அண்ணான்ட்டு கமெண்ட்ல தட்டி விட்டு போயிருங்க. எந்திரிச்ச உடனே மீனை தான் பார்ப்பேன்னு ஒரு வீடியோ இல்ல, ஓராயிரம் வீடியோல கதை விட்டுருப்பேன். எந்திரிச்ச உடனே இன்னைக்கு இந்த பெரிய டேங்கை பார்த்தேன். ஃபுல்லா பாசி பூச்சி இருந்துச்சு. இதை ஒரு நாள் கழுவியே ஆகணும். நம்ம கிட்ட பீட்டா குழந்தை ஒன்று இருந்துச்சு. அதுவும் பொன் குழந்தைங்கிறதுனால அதை தனியாக க்ரூமிங் பண்ணலான்ட்டு ஒரு தனி டப்பெல்லாம் போட்டு வச்சு மீனுக்கெல்லாம் ஃபுட்டை போட்டு நம்ம வேலையை காலைல முடிச்சாச்சு. அதை முடிச்சுட்டு மதியானம் வரைக்கும் ஹோம் வேலையை முடிச்சுட்டு மதியானத்துக்கு மேல ஆஃப் டே சொல்லிட்டு நானும் எங்க அம்மா என் தம்பி எல்லாம் சேர்ந்து மாசாணி அம்மன் கோயிலுக்கு போறோம். இந்த சொக்கா அண்ணனுக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல தட்டி விட்டு போயிருங்க. இந்த சொக்கா என்ன ரேட் வரும்ட்டு சும்மா கெஸிங்ஸ் போடுங்க. எந்த கமெண்ட் கரெக்டா இருக்குதோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பின் பண்ணி வைக்கிறேன். பஸ்லயே உட்காந்து எங்க அம்மா பூவெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வீடியோ எடுத்து வேற போட சொல்லிட்டாங்க. இந்த பூ கட்டும் போது தான் ஒரு இதை காட்டினாங்க, இவ்வளவு அழகா இருக்கு, இதை யூடியூப்ல வேற போடுன்ட்டு. எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ல தட்டி விட்டு போயிருங்க. பயணத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா போச்சு. இயற்கையெல்லாம் ரசிச்சு ரசிச்சு செம்ம லேட்டா போச்சு. செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா மழையிலேயே போயிடுச்சு. சரியான மழை. உங்க ஏரியால மழையானு கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க, கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. சர்ப்ரைஸை மட்டும் தட்டி விட்டுருங்க, கொஞ்சம் புண்ணியமா போகும். அதுக்கப்புறம் நாங்களும் பக்தியா சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வரவே 11 ஆயிடுச்சு. இப்பதான் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். டாடா.